டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வர அம்மா வந்து, சார் இப்போல்லாம் போய் அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து போய் ஃபார்மசியில் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். முன்னையெல்லாம் வந்து நாங்கள் அந்த மருந்து சீட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம், இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், அது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு எங்ககிட்ட கேட்டுச்சு. ஆமாம்மா, இப்போ என்னன்னா ஒரு முக்கியமாக எல்லாருக்கும் நாங்கள் மருத்துவர்கள் அல்லது பொதுவாக அந்த நோய் வரக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் கவலைப்படுற ஒன்று என்னன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா என்னென்னா நம்ம சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகள். ஆன்டிபயோட்டிக் மருந்துகள்னால் அது சின்ன ஒரு விஷயம். எப்படின்னா பொதுவாக இந்த பாக்டீரியாஸ் அவற்றை கொல்லக்கூடிய ஒரு மருந்துகள். இந்த மருந்துகள் வந்து நமக்கு பல காலத்தில் முக்கியமாக முதல்ல வந்த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின், அதற்கு பிறகு பலவிதமான மருந்துகள் வந்துடுச்சு. இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகளில், வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள் எல்லா இடத்துலையும் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக உபயோகப்படுத்த அந்த பாக்டீரியாக்கள் ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்கும் அதுக்கு எதிர்ப்பு தன்மை கொடுத்துட்டே வந்துச்சு. அதை தான் வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா சில பாக்டீரியாக்கள் வந்து எந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துக்கும் கட்டுப்படாமல் அதன் காரணமாக உயிரை கூட கொல்லக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்போ உலக அளவில் அதிகமாகிடுச்சு. இதனால் இப்போ உலக அளவில் எல்லா மருத்துவர்களும் எல்லா மருத்துவ கழகங்களும் இப்போ நாங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் ஸ்டூவர்ட் பாலிசி ASPன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா பொதுவாக எந்த வியாதிக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுவோம், அதிகமான விலை உயர்ந்த பல பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து சாதாரண பிரச்சனைகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அந்த மருந்தகத்திலும் இந்த ஆன்டிபயோட்டிக் என்பது எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதில் ஒரு தெளிவு வேண்டும். சில சமயம் பார்த்தீங்கன்னா சில ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு வியாதிக்கு மாத்திரம் இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் பல வியாதிகளுக்கு. அப்போது எந்த ஆன்டிபயோட்டிக் எந்த வியாதிக்கு உபயோகப்படுத்தணும் என்பதில் மருத்துவர்களுக்கு முதல் தெளிவு வரணும். மருந்தகத்தில் மருந்து கொடுப்பவர்களுக்கு தெளிவு வரணும். முக்கியமாக பெரிய மருத்துவமனைகளில் இதை ஒரு கொள்கையாக, அதாவது ஆன்டிபயோட்டிக் பாலிசி என்பதை கொள்கையாக கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் தான் எதிர்காலத்தில் வந்து நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து இந்த வியாதிக்கு இந்த பாக்டீரியாவுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வராமல் தடுக்க வேண்டும் என்றால் நாம் தற்போது உபயோகப்படுத்தும் ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப சரியான முறையில் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்.